ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான சர்வேஸ்வரனான பகவானுடைய விசேஷமான அவதாரங்கள்ல மனிதனாக பிறந்து வெகு காலம் இந்த பூமியில் வாழ்ந்து மனிதர்களுடைய தர்மங்களை தன் வாழ்க்கையில பகவான் கடைபிடித்து காண்பித்ததான ஒரு ஆச்சரியமான ஒரு அவதாரம் ராமாவதாரம். பொதுவா 4 நவராத்திரி நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல மாச நவராத்திரியும் உண்டு. 12 மாசமுமே நவராத்திரி உண்டு சுக்லபக்ஷத்துல. அதுல விசேஷமா 4 நவராத்திரி. ஒண்ணு இதான் ஆரம்பம். இதுக்கு வசந்த நவராத்திரின்னு பேர். இன்றைய தினம் அமாவாசை. சில கணக்குப்படி இன்னைக்கே புது வருஷம், இன்னைக்கோ நாளைக்கோ பிறந்துடுறது. யுகாதி வருஷங்கள் பிறந்துடுறது. இது சித்திர மாசத்துக்கு வசந்த ரித்துன்னு பேரு. சைத்திரம்னு சொல்லுவாங்க. நமக்கு சித்திரைன்னா 1ஆம் தேதின்னு கணக்கு வச்சுருக்கோம். சாஸ்திரப்படி சூரியன் அமாவாசை ஆன உடனேவே அந்த சைத்திரம்ங்கிறது ஆரம்பிச்சோம். இன்னிலேருந்து 9 நாளைக்கு ஒரு நவராத்திரி. இதுக்கு வசந்த நவராத்திரின்னு பேர். அது மாதிரி ஆனி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரத்துக்கு ஆஷாட நவராத்திரின்னு பேர். புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரத்துக்கு சரண் நவராத்திரின்னு பேர், அல்லது சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் பிரசித்தமா. நவராத்திரினா நமக்கு அதுதான் ஞாபகம் வரும். புரட்டாசி மாசத்துல வர நவராத்திரி தான் நமக்கு ஞாபகம் வரும். அது 3வது நவராத்திரி. 4வது மாக நவராத்திரின்னு பேர். தை மாசத்துக்கு கழிச்சு அமாவாசைக்கு அப்புறம் வரும். இந்த 4 நவராத்திரி. இதுல பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி விசேஷம் என்னன்னா, இந்த நவராத்திரியும் சரண் நவராத்திரியும் விசேஷம் கூட. வசந்த நவராத்திரி சரண் நவராத்திரி அப்படிங்கிறது விசேஷம் கூட. இதுல ஒண்ணு ராமபிரானுக்கு, ஒண்ணு அம்பாளுக்கு. இந்த நவராத்திரியில ஏன் அப்படின்னு சொன்னா, அம்பாளே தான் ராமர். ஸ்ரீவித்யா தந்திர கிரமத்துல அபிமானத்துல பேசுறது இல்லை, அத ராமாயணத்துல அங்கங்க நிரூபிச்சுன்னு வரா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு போறேன். பொதுவா நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா, அந்த கண்ணுல மையிட்டு இப்படி இழிச்சிருப்பா. மைய இன்னும் கொஞ்சம் இழுத்துன்னு இருப்பா. கண்ணை கொஞ்சம் அழகா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரைஞ்சுட்டு இருப்பா. ஏன் இது நமக்கு தோன்றதுன்னா, பகவானையும் அம்பாளையும் வர்ணிக்கிறது கர்ணாந்த தீர்க்க நயனன்னு சொல்றது. அவளுக்கெல்லாம் அந்த காது பரியந்தம் கண்ணு இருக்கும். காது பரியந்தம் கண்ணு இருக்கிறது 2 பேருக்கு தான். தெய்வங்கள்ல 2 பேருக்கு தான். ஒன்னு ராஜராஜேஸ்வரி, இன்னும் ராமபிரா. சிவபெருமானுக்கு கிடையாது, கிருஷ்ணருக்கு கிடையாது, அது மற்றவர் விஷ்ணுவுக்கு கிடையாது. புண்டரீகாட்சன் தான் பகவான். கர்ணாந்த தீர்க்கநயனன் அப்படிங்கிறது, காது பரியந்தம் கண்ணு அப்படிங்கிறது ராமபிரானுக்கு உண்டு. ஏன்னா ராஜராஜேஸ்வரிக்கு இருக்கிறதுனால. இது மாதிரி நிறைய கம்பேர் பண்ணி நம்ம உத்தம புருஷர்களான ஆச்சாரியர்கள்லாம், நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியா இருக்கா பாருங்க, அவ எல்லாருமே இதை எடுத்து போட்டிருக்கா. சமீப காலத்துல இருந்த தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒரு மகான், ஸ்ரீவித்யா கிரமத்துல ரொம்ப பிரசித்தமானவர். சௌந்தர்ய லஹரிக்கு அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் அந்த புஸ்தகத்துல எடுத்து பார்த்தேன்னா வரிசையா அந்த ராமனோட கம்பேர் பண்ணியே வரும். இது பொதுவா ராமாயண வியாக்கியானத்திலேயே திலகர்லாம் அதை எடுத்து பேசுறான் சில இடங்கள்ல. இந்த விஷயம் என்னன்னா, இந்த நவராத்திரி விசேஷம். இந்த கிருஷ்ணங்கோவில்ல மாமா சொன்னார், நாங்க பதில் சொல்லல, ஏன் அங்க காரை விடுறேன்னார். 20 வருஷமா நான் அங்கதானே காரை விடுறேன்னு.
20 வருஷமா வரேன் நான் இங்க கோவிலுக்கு. இந்த கிருஷ்ணருக்கு என்ன ஆசைன்னா விஸ்தாரமா பாகவதம் கேட்கணும்னு. ரவி மாமா வாசு மாமாலாம் இருக்கிறது வருஷத்துக்கு ஒரு பார்ட்டு வீதம் பாகவதம் சொன்னேன். ஏகாதசம் எல்லாருமே சொல்ல மாட்டா, ஏகாதசம் உட்பட ஒரு வருஷம் முழுக்க ஏகாதசம் சொன்னோம். உத்தவ கீதை சொல்லி பாகவதம் முடிச்சோம். உடனே ராமர் சைடுல இருக்கார் பத்தியில, அவருக்கு பொருட்கள்ல நீங்க யார் மனசுல தோணிடுதோ எல்லாருமா சேர்ந்து ராமாயணம் சொல்லணும்னு 1 மாசம் ராமாயணம் சொன்னீங்க. 1 மாசம் 30 நாள் தொடர்ந்தாப்புல ராமாயணம் சொன்னோம். இப்ப அடுத்தது பகவானுடைய பிரேரணை என்னன்னா, எனக்கு இல்லை உங்களுக்குள்ள பிரேரணை என்னன்னா, 2 பேரும் தானே இருக்கேன், கோகுலாஷ்டமி மட்டும் கொண்டாடிக்கோ, ராமநவமியும் கொண்டாடுங்கோன்னு சொல்றாரு பகவான். நம்ம காமிக்கணும். 2வது மார்க்கதர்சி மகரிஷின்னு குழந்தைகளுக்கு போறத்தே வரத்தேவாது கண்ணுல படணும். அந்த நிலைக்கு வந்துட்டோம் நாம. இப்படி ஒண்ணு இருக்குன்னு நமக்கே அப்பதான் ஞாபகம் வருது. இப்படி திரும்பி பார்த்தா ஓ ராமநவமி நடக்கிறது போல இருக்கு. ஆமா, இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த உபன்யாசம் மட்டும் ஒத்துண்டேன். இவாத்துல மூலபாராயணம் நடக்கிறது. கார்த்தால கலசஸ்தாபனம் பண்ணி இன்னைக்கு கார்த்தால பாலகாண்டம் பாராயணம் ஆயிருக்கு. ராஜகோபாலன்னு பேரு. அது ஒவ்வொருத்தர் மனசுல பகவான் ராமர் தோண வைக்கிறாரு. இல்லைன்னா நம்ம ஆத்துல பண்ணுவோம். அதை பொதுவா ராமநவமி கோகுலாஷ்டமி 2மே நம்ம ஆத்துல ஆசிரமத்துல மூலபாராயணம் நடக்கும். அது இது நடக்கிறது. இந்த 4 நவராத்திரியில விசேஷ வசந்த நவராத்திரி. இந்த ராமாயணம் இன்னிலேருந்து 9 நாளைக்கு வால்மீகி ராமாயணம். பொதுவா 1 மாசம் சொல்லியிருக்கேன். 100 நாள் இந்த பிசினஸ் காலனியில சொல்லியிருக்கேன் நான். 108 நாள் ராமாயணம் சொல்லணும்னு. அதுவே எனக்கு பத்தல்ல. வால்மீகி ராமாயணம் மட்டும்தான் நான் பேசுறது. மற்ற கம்பராமாயணத்தை எடுத்து நான் அதோட சேர்த்துக்கலாம். காளிதாசன் எடுத்து சேர்த்துக்கலாம். துளசிதாசர் எடுத்து சேர்த்துக்கலாம். போஜ சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். இவெல்லாம் ராமாயண மணிலத்துல இன்னும் சொல்ல போனா மொத்தம் எத்தனை ராமாயணம் இருக்கு? ராமாயணம்னு சொல்றமே எத்தனை மொழியில எத்தனை ராமாயணம் இருக்குன்னா 40 மொழியில 40 ராமாயணம் இருக்கு. ரஷ்ய மொழியில இருக்கு, உருது மொழியில இருக்கு ராமாயணம், மலையாளத்துல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு, மராட்டியில இருக்கு, குஜராத்தில இருக்கு, ஹிந்தியில இருக்கு, வங்காளத்துல இருக்கு, தமிழ்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம பிரதேசங்கள்ல உள்ள ராமாயணம். இதை தாண்டி சம்ஸ்கிருதத்திலேயே 3-4 ராமாயணம் இருக்கு. அதை தாண்டி அந்தந்த பிரதேசங்கள்ல அந்தந்த மொழியில இத்தனை ராமாயணம் இருக்கு. ஆனா ஒன்ன மனசுல வாங்கிக்கணும், எல்லாருக்கும் வழி யார் அப்படின்னா வால்மீகி தான். வால்மீகி சொல்லலைன்னா இந்த ராமாயணம் இவ்வளவு சுலபமா நமக்கு புரியாது. இத போஜன் பின்னாடி சொல்ல வேண்டியது நான் முன்னாடி சொல்லிட்டு போறேன். வால்மீகி பண்ணின ராமாயணமும், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பல ராமாயணங்களை எடுத்து இதுல இப்படி சொல்லியிருக்கு. இப்ப நான் சமீபத்துல நான் பேரை சொல்ல விரும்பல, ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இதை சொல்றேன். ராமர் சீதையை தீ குளிக்க வச்சது நியாயமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு அதுல கம்பர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத எடுத்து பேசும்போது, சீதை ஏன் தீ குளிச்சா அப்படிங்கிற காரணத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, சீதையை குளிப்பாட்டி சீதையை 10 மாசம் கழிச்சு ஸ்நானம் பண்ண சொல்லி திவ்யமா ஆபரணங்கள்லாம் கொடுத்து வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அலங்காரம் பண்ணி பல்லக்கில் அழிச்சுன்னு வந்தான் விபீஷணன். அது ராமருக்கு கோபம் வந்தது, அதனால ராமர் சீதையை தீ குளிக்க சொன்னார்னு ஒரு வியாக்கியானம் பண்றார். இப்ப விபீஷணன் சீதைய ஸ்நானம் பண்ணி வாங்கோன்னு கூப்பிட்டானா ராமர் சொன்னார், சீதையா பண்ணினாலா ராமர் சொன்னார். இதை எந்த ராமாயணத்தை நீங்க பிரமாணமா எடுப்பீங்கன்னா வால்மீகி ராமாயணம் தான் எடுத்தாகணும். வால்மீகி ராமாயணத்துலதான் சொல்றார் ராமர். ராவண வதம் ஆன உடனே கேட்கிறான் விபீஷணன், நீங்க ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு. பரதம் துரதே மனஹாங்கிற, எப்ப இங்க ராவணனோட உடம்பு வீழ்ந்ததோ அப்பயே மனசு பரதத்தை விடுத்துனார்.
சீதையை மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு ஐஷ்ணுவான்னு ராமர் தான் சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, மகாலட்சுமி சீதை 10 மாசம் இந்த லங்கையில தங்கி அழுது அழுது லங்கையே சர்வநாசம் ஆயிடுது. இப்ப மேல பக்தனான விபீஷணன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறான். அதனால இதே துக்கத்தோட மகாலட்சுமி இங்கேருந்து கிளம்பக்கூடாது, அலங்கோலத்தோட கிளம்பக்கூடாது. அவ மங்கள ஸ்நானம் பண்ணி சந்தோஷமா இங்கேருந்து கிளம்பினாதான் விபீஷணன் க்ஷேமமா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக ராமர் சீதையை ஸ்நானம் பண்ண சொன்னார்னு இருக்கு ராமாயணத்துல. அப்ப வால்மீகி ராமாயணம் தான் நமக்கு பிரமாணம். அதுக்கு உதாரணம் சொல்றான் போஜன். வால்மீகி கீத ரகுபுங்கவ கீர்த்திலேசைகி திருப்திம் கரோமி கதமப்யதுனா புகானா கங்காஜலைஹி புவி பகீரத யத்னலப்தைஹி கிம் தர்ப்பணம் ந விததாதி நரக் பித்ருனா. வால்மீகி பண்ணின ராமாயணத்துக்கும் மற்றவர்கள் பண்ணின ராமாயணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கங்கையை கொண்டு கங்கையில தன் முன்னோர்கள் கரையேறணுங்கிறதுக்காக பகீரதன் பண்ணின தர்ப்பணத்துக்கும் நாம அதே கங்கையில போய் நம்ம பிதர்கள் கரையேறணும்னு பண்ற தர்ப்பணத்துக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் தான். கங்கையில போய் தர்ப்பணம் பண்றோங்கிறது வேணா சமமா இருக்கலாமே தவிர, கங்கையை கொண்டு வந்தது யாரு? பகீரதன் இல்லைன்னா அந்த கங்கை வந்திருக்குமா? பகீரதனோட முயற்சி எப்பேற்பட்ட முயற்சி! இன்னைக்கு உள்பட ஒருத்தர் ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணினா பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவா. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம ரிலேட்டடான பேச்சா இருக்கணும். இதுல 2 பிரச்சனை ஆயிடுது. இங்கிலீஷ் ஒரு விதமா நம்மளுடைய பேச்சை மாத்தினதுங்கிறது ஒரு வழக்கு, அது ஒண்ணும். டிவி பேச்சை மாத்தினது. டிவியில பல வகையான சினிமா, நாடகம், காமெடி இதை பார்க்கறது அந்த மாதிரி பேச்சே ஜனங்களுக்கு படிஞ்சிடும். அதை மாற்றி குழந்தைகளுக்கு சம்ஸ்காரம் கரெக்டா வச்சுக்கணும். மங்களமான வார்த்தைகளை சொல்ற மாதிரி பழக்கணும் குழந்தைகளை. இது மாதிரி ரிலேட்டடா இருக்கணும். பகீரத பிரயத்தனம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் பகீரதன். அதனால அவன் கொண்டு வந்ததுக்கு சமானம் வால்மீகி ராமாயணம் பண்ணினது. இது அடிப்படை. வால்மீகி அப்படிங்கிறவர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறதேவே ஒரு ஆச்சரியமான ஒரு முறையில ஆரம்பிக்கிறார். பொதுவா எந்த ஒரு சரித்திரத்தை எடுத்திருந்தாலும், ஒரு நாடகத்தை எடுத்திருந்தாலும், ஒரு காவியத்தை எடுத்திருந்தாலும் ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஹீரோ வில்லன். இது வால்மீகி காமிச்சதுதான். இன்னி பிறந்தான் அதை ஃபாலோ பண்ணின்னு வரும். கொஞ்சம் அதுல பெரிய தலைவியே ஒரு மாற்றம் வந்திருக்காது, அப்புறம் சொல்றேன். ஹீரோ அப்படிங்கிறவன் நல்லவனா இருப்பான், வில்லன் கெட்டவனா இருப்பான். நல்லவனோட நல்ல செயல்கள்லாம் காமிச்சு, வில்லனோட கெட்ட செயல்கள் 1-2 காமிச்சு, கடைசியில அந்த கெட்டவனை நல்லவன் அழிக்கிற மாதிரி கதை. ஒரு 50 வருஷம் முன்னாடி பரியந்தம் வந்த நாடகமோ காவியமோ நாவல்களோ சினிமாவோ இப்படிதான் இருந்தது. இதுல ஹீரோ அப்படிங்கிறவன் நல்லவனா இருப்பான் அப்படின்னு நல்லவனா இருப்பான்னு சொல்றோமோ. இந்த ராமாயணத்தோட மகிமையே என்னன்னா, அந்த நல்லவனா இருக்கிறதுனா என்னங்கிறது தான் ஆரம்ப கேள்வியே. நல்லவனா இருக்கிறதுனா என்ன? நல்லவன்னா யாரு? பக்தி பண்ணினதுனாலயா, பூஜை பண்றதுனாலயா, ஜபம் பண்றதுனாலயா, பாராயணம் பண்றதுனாலயா, அநேக படிப்பை படிச்சு அறிவாளியா இருக்கிறதுனாலயா, மக்களுக்கு நிறைய பேச்சு பேசுறதுனாலயா? எதுவுமே கிடையாது. ராமாயணத்துல ஒரு இடத்துல ராமர் உட்காந்து மூக்க பிடிச்சுன்னு தபஸ் பண்ணார்னு ஒரு இடம் உண்டாகியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை ராமர் பண்ணினார் அப்படின்னு ஏதாவது விஸ்தாரமா நம்ம சொல்றோமோ? இல்லவே இல்லை. திரும்ப திரும்ப ராமாயணம் கேட்டு பாருங்க. 9 நாள்ல ராமரோட குணத்தை மட்டும்தான் சொல்றாரு. நல்லவனா இருக்கிறதுங்கிறது என்னன்னா, நல்ல குணங்களுடைய அடிப்படை. இந்த குணங்கள் தான் மனிதனுடைய அடையாளம். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசப்படுத்துறதே இந்த குணங்கள் தான். படிப்புங்கிறது நீங்க சொல்ற படிப்பு மட்டும் படிப்பு இல்லை. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறார் வள்ளுவர்.
இந்த ஒழுக்கம் இல்லாத நல்லொழுக்கம் இல்லாத படிப்பு அனர்த்தாய பவதி. அதை இன்னைக்கு பார்க்கிறோம். இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட எல்லா படிப்பும் நல்லதுக்கு துணை போறதா கெட்டதுக்கு துணை போறதா? ஆடிட்டர் படிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கா, கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கா? வக்கீல் படிக்கிறது சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கா, பொய்யை ஸ்தாபிக்கிறதுக்கா? டாக்டர் படிக்கிறது உயிரை காப்பாத்துறதுக்கா, இல்ல வசூல் பண்றதுக்கா? இன்னைக்கு அப்படித்தானே பார்க்கிற வேண்டியிருக்கு. நம்ம எல்லாரையும் குறை ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவா இருந்தாலும் அப்ப அந்த படிப்பு எங்க கொண்டு விட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நல்லவாளை தேட வேண்டியிருக்கு நமக்கு. எல்லா 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 ஃபீல்டுமே அப்படி ஆயிடும். இந்த ஒண்ணு குறிப்பிட்டு புருஷா வக்கீல் டாக்டர்னு சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், ஆன்மீகம் உள்பட அப்படி ஆயிடும். எல்லாத்திலையுமே அது எதுக்காக ஏற்பட்டதோ அதோட இதுவே மாறிவிடுது. இப்ப அந்த கதைக்கு வரேனா, நீங்க கெட்டதை நீங்க பழக்கணும்னே அவசியம் கிடையாது. சுபாவமாவே மனசுல இருக்குது. பல ஜென்மா மிருகமா இருந்தானே வந்திருக்கோம் நாம. அதனால அதுக்கு ஒண்ணும் நமக்கு உபதேசங்கள்லாம் பண்ணவே வேண்டாம். நல்லவனா இருக்கிறதுக்கு தான் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் நம்ம நல்லவனா கொண்டு வர்றதுதான் கஷ்டம். அதனால இந்த ராமாயணத்தோட ஆரம்பமே எப்படி அமையறதுன்னா, நல்லவன்னா யார் அப்படிங்கிற கேள்வி இதோட ஆரம்பிக்கிறது. குருவை பார்த்து சிஷ்யன் கேட்டான். தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட அன்வயம். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். குரு அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி வேணும்? இன்னைக்கு குருஜின்னு போட்டுள்ளதுனாலயோ, சத்குருன்னு போட்டுள்ளதுனாலயோ, ஆச்சாரியன்னு போட்டுள்ளதுனாலயோ ஆச்சாரியனா ஆயிட முடியாது, குருவா ஆயிட முடியாது. இப்ப நான் சொன்ன மத்தியில நீங்க என் பிரம்மத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் உபதேசம் பண்ணாதவன் குருவே கிடையாது. சித்தி வித்தைகள் காமிக்கிறவன் தான் குரு கிடையாது. அதெல்லாம் அவனெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. மனுஷிய குலத்துக்கு அவர்கள்லாம் ஒரு முள் செடி மாதிரி. ஆனந்தம்ங்கிறது அறிவு முழிச்சில் இருக்கிற நிலைக்கு ஆனந்தம்னு பேர். அறிவு மழுங்கிற நிலைக்கு ஆனந்தம் இல்லை. இங்க பேருனால அப்படி ஆயிட முடியாது. உபனிஷத்துல அதை இன்னைக்கு யாருமே அதை சொல்றது இல்லை. பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் நிர்வேதமாயான்னாத்ய கிருதகிருதேன தத் விஜானார்த்தம் சஹா குருமேவ கச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஒரு வச்சனம். பரீட்சிய லோகான் கர்மச்சிதான். இந்த உலகத்துல நாம வாழ்ந்து பலதரப்பட்ட கர்மாக்களை செஞ்சு லாப நஷ்டங்களை பார்த்து சுகதுக்கங்களை பார்த்து இதிலெல்லாம் நமக்கு ஒரு நிர்வேதம் ஏற்பட்டு, நிர்வேதம்னா என்ன பண்ணினாலும் முடிவு என்னன்னா துக்கத்துலதான் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டா துக்கம், குழந்தை பெற்றுண்டா துக்கம், வீடு கட்டிண்டா துக்கம், சம்பாதிச்சா துக்கம், சாப்பிட்டா துக்கம்ங்க ஆயிடுறது வயசான உடனே. சாப்பிடலன்னா துக்கம்னு இருக்கு, சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறது, எல்லாமே துக்கமா இருக்கு. அப்ப இதுல இருந்து நாம நிரந்தரமா ஒரு விடுதலையை அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? தத் விஜானார்த்தம், அதை அறியணும்னா சத்குருமேவ கச்சே சஹா குருமேவ கச்சே. ரெண்டு அர்த்தம். அவன் குருட்ட போகணும் அப்படின்னு தான் அங்க அன்வயம். இங்க சத்குருன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா வெறும் குருன்னு சொல்லல சாஸ்திரம். நல்ல குருவா இருக்கணும் அவர். குருங்கிறதுக்கு லட்சணம் என்ன? குரு அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி அப்படின்னா சமித்பாணியி ஸ்ரோத்ரியம் பிரம்மன். சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்கிறவரா இருக்கணும், சாஸ்திரங்களை கற்றவரா இருக்கணும், அந்த அனுபவம் சித்திச்சவரா இருக்கணும். மூணு விஷயம் இங்க. முதல்ல சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கணும், சாஸ்திரங்களை படிச்ச கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றவரா இருக்கணும், அதுல உள்ள ஞானம் சித்திச்சிருக்கணும். இப்ப சாஸ்திரம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் அடுத்தது. இப்ப எல்லாருமே பேசுறோம் சாஸ்திரங்கள்னு, பாட்டுல எல்லாம் எழுதுறான். அவன் சொல்ற சாஸ்திரம் வேற, நாம சொல்ற சாஸ்திரம் வேற.
நம்ம சாஸ்திரம்னு சொல்றது 4 தான். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். இதுக்குதான் சாஸ்திரம்னு பேர். பொதுவா சாஸ்திரத்தோட லட்சணம் என்னன்னா, பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு எது அப்பாற்பட்டதோ அதை காண்பிச்சு கொடுப்பதற்கு சாஸ்திரம்னு பேர். நம்ம கண்ணால பார்த்தாலும் அதை தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் யூகத்தினாலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளுடைய அனுபவத்திலையும் இல்லாத ஒரு வஸ்து இருக்கா உலகத்துல? எல்லாமே கண்ணால பார்க்கிற மாதிரி தானே இருக்கு, நாம செயல் புதியற மாதிரி தானே இருக்கு, நம்மளுடைய அனுபவத்தினாலதானே இருக்கு. இந்த அனுபவம் தானே இந்த உலகத்தினுடைய வடிவமே. அதை தாண்டி ஒரு பொருள் இருக்கான்னால் இருக்கு, அதுதான் பிரம்மங்கிறது. உன்னோட பிரத்யக்ஷத்திலையும் அது கிடையாது, கண்ணால பார்க்கிற வஸ்துவாகவும் அது இல்லை, உன்னோட அனுமானத்துக்கும் அது அப்பாற்பட்டது. எத்தி மனசாத்தியா அத வேதம் சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படிங்கிறது உபனிஷத்து. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. வாக்குக்கும் மனதிற்கும், இந்த வாக்குலயே செயலும் பொருளும் வந்துடும். மனதுங்கிறது அனுபவத்தை சொல்ற விஷயம். இப்ப கோபம்னு ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது பொருளாகவும் இல்லை, செயலாகவும் இல்லை. கோபம் இப்ப நான் சொன்னோன்னே உங்க எல்லாருக்கும் புரியறதும். எப்படி புரியறது? அது கோபம்ங்கிற அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால. அந்த அனுபவம் இல்லைன்னா அதுவும் புரியாது. இப்ப நான் பிரம்மம்னு சொல்றேன், இதுக்கு என்ன புரியுது? ஏன்னா அது சொல்லாவும் இல்லை, செயலாகவும் இல்லை, அனுபவமாகவும் இல்லை. அப்ப சாஸ்திர யோனித்துவாதுன்னு சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரம் தான் 4. அந்த சாஸ்திரங்கள் படிச்சவரா இருக்கணும், அனுபவம் இருக்கணும். இந்த ஹிந்து மதத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, படிப்ப ஒரு தகுதியா நிர்ணயம் பண்ணினாலும் அனுபவத்தை தான் உயர்வா நாம் எடுத்துக்கணும். யார் அந்த ஞானத்துல இருக்காலோ அவர்களை தான் நாம பெரியவாளா நாம கொண்டாடுறோம். உதாரணம் ரமண பகவான். ரமணர பகவான்னு கொண்டாடி ஆச்சரியமா இன்னி பரியந்தம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த இப்ப பரமாச்சாரியாலனோ சிங்கேரி ஆச்சாரியாலனோ நான் சொல்லிட்டேன்னா இவெல்லாம் சாஸ்திரம் வாசிச்சவான்னு நீங்க எடுத்துருவேன். அவெல்லாம் அந்த அனுபவத்துல உள்ளவாதான். ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றங்கிறதுக்காக ரமண பகவான் ஒரு சாஸ்திரம் வாசிச்சதே கிடையாது. அவர் 13 வயசுல கிளம்பி வந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவருடைய சரித்திரத்துல அவர் படிச்சது பெரிய புராணம் ஒண்ணுதான். மற்றதெல்லாம் அவர் வாசிச்சதே கிடையாது. வேதாத்தியனம் அதெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது. அக்ஷரமணி மாலை எடுத்து பார்த்தோம்னா அத்தனை சாஸ்திரம் இருக்கும். ரமணரோட அக்ஷரமணி மாலை எடுத்து பார்த்தோம்னா இந்த சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றதோ அத்தனை இருக்கும். உபதேசத்திலையும் அப்படிதான் வச்சனாமிருத்தம்னு இருக்கு. அதை எடுத்து பார்த்தா உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்றதோ, எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சாஸ்திர வித்வான்கள் நமஸ்காரம் பண்ணுவார் ரமண பகவானுக்கு. அப்ப அனுபவம் வேணும், அனுபவம் தான் உயரும். ஞானம் இருக்கணும். படிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஞானம்னு நாம சொன்னாலும் அந்த ஞானத்தை 2ஆ சாஸ்திரம் பிரிக்கிறது. சாஸ்திர ஞானம், சமயக் ஞானம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டஃப்பா நாம் பேசுறது. ராமாயணத்துக்குள்ள ஈஸியா போயிடுவேன்னா திரும்ப திரும்ப நானும் சொல்றேன், யாராவது உத்தராது இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுவாளான்னா பேச மாட்டேங்கிறா. அவாவாக்கு ரிலேட்டடான சப்ஜெக்டை பேசிட்டு போறா. அவளுக்கு என்ன பேசணுமோ, அதை என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போறா. சாஸ்திர ஞானம்னு ஒண்ணு, சமயக் ஞானம்னு ஒண்ணு. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு சாஸ்திர ஞானம்னு பேரு. அதுல உள்ள அனுபவம் நமக்கு வரத்துக்கு சமயக் ஞானம்னு பேரு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கல்கண்டு திரிக்கும், இது சாஸ்திர ஞானம். கல்கண்டு திரிக்கும் அப்படின்னு நாம படிச்சோம்னா அது ஒரு அறிவு தானே, அதுக்கு சாஸ்திர ஞானம்னு பேரு. நீங்க கல்கண்டு திதிக்கும்னு 100 தடவை படிச்சதுனால திதிப்பு எப்படி இருக்கும்னு தெரியுமோ? தெரியாது. திதிப்பு எப்படி இருக்கும்னு எப்ப தெரியும்? வாயில போட்டுண்டாதான் தெரியும்.
கல்கண்டு திதிக்கும், இது கல்கண்டு அப்படின்னே தெரியாம ஒரு குழந்தை வாயில போட்டுக்கிறது. கல்கண்டு திதிக்கும், இது கல்கண்டுன்னு தெரிஞ்சு பெரியவா வாயில போட்டுக்கிறார். இவா ரெண்டு பேருடைய அனுபவத்துல ஏதாவது வித்தியாசம் உண்டு? குழந்தையோட அனுபவத்துல நாம என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான் குழந்தை அனுபவிக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட ஃப்ரீயா இருக்குது. கல்கண்டு சாப்பிட்டா வியாதி வருமே, ஒண்ணுக்கு போகுமே, இது ஒத்துக்காதே, இத்தனை கவலை நமக்கு வரும். அதுக்கு ஒரு கவலை கிடையாது. ஒரு கவலை இல்லாம அந்த கல்கண்டு சாப்பிடும். அப்ப ஞானம் அப்படிங்கிறது, சமயக் ஞானம்ங்கிறது கல்கண்ட வாயில போட்டுக்கிற மாதிரி. இந்த ரெண்டும் இருக்கணும். வேதம் தபஹா அப்படிங்கிற அந்த சப்தத்துக்கு சமயக் ஞானம்னு அர்த்தம். ஏன்னா சுவாத்தியாய நிரத்தம்னு சொன்னதுனால தபஸ்வாத்தியாய நிரத்தம் முதல் பதம். தபஹா அப்படிங்கிறதுக்கு 3-4 எல்லா இடத்துலையும் தபஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம காதுல விழுந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை செஞ்சா நம்ம உடம்பு சுத்தியாறதோ அதை செய்யறதுக்கு தபஸ்ன்னு பேரு. குளிக்கிறது, புண்ணிய தீர்த்தங்கள்ல குளிக்கிறது தபஸ். பகவத் பிரசாதத்தை சாப்பிட்றது தபஸ். சாப்பிடாம பட்னி கிடக்கிறது தபஸ். மௌனமா இருக்கிறது தபஸ். ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் தபஸ் தான். இதுக்கு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தப ஆலோசனைன்னு ஒரு தாது. தபஹா அப்படிங்கிறதுக்கு யோஜனை பண்ணினான்னு அர்த்தம். இது ரெண்டுமே கிடையாது. இது ஞானம்னு அர்த்தம். அதுவும் சாஸ்திர ஞானம் இல்லை, சமயக் ஞானம்னு அர்த்தம். ஏன்னா சுவாத்தியாய நிரத்தம்னு சொன்னதுல இருந்து சுவாத்தியாயம்ங்கிறது நமக்குள்ளதான படிப்பை நாம படிக்கிறோம். நமக்குள்ளதான படிப்பை நாம படிக்கிறோமா இல்லை. எவனோ அதுதான மெக்காலயா பரிசிரமப்பட்டு அவன் பண்ணினது. நமக்குள்ள படிப்பை நாம படிக்கிற பரியந்தம் நம்மளை அவன் அடிமையா பண்ண முடியாது. இன்னைக்கு ஈரா ஏன் அடிமையாக மாட்டேங்கிறது, இத்தனைக்கு அப்புறமும் அது ஏன் அடிபணிய மாட்டேங்கிறதுன்னா, அது 1000-5000 வருஷதான வாழ்வியல் முறையை கொண்ட தேசமா இருக்கிறதுனால. வெறும் குப்பை படிப்பை படிச்சுட்டு 10 ரூபா 15 ரூபாய்க்கு தன்னை விலைக்கு கொடுக்கிறவனா இருந்தா என்னைக்கும் அந்த நாடு பின்னாடி போயிருக்கும் சௌக்கியத்தை அனுசரிச்சு. நீ யாரா என்ன அடிமைப்படுத்துறது? அது ஒசத்தி. இந்த அடிமை குணம்ங்கிறது மிருக குணம். அது சுதந்திரமா இருக்கிறது தான் மனுஷனோட குணம். இந்த சுதந்திரத்தை உங்களோட படிப்பு தான் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொருத்தன் சொல்லி கொடுக்கிற படிப்பு கொடுக்காது. நம்ம பாரத தேசத்துல பிறந்திருக்கோம். நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான 5000 வருஷமா என்ன படிச்சார்களோ அந்த படிப்பு என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா 64 படிப்பு, 70 படிப்பு, ஆயுசு பெருந்து படிப்பு. அப்படி கிடையாது. 14 படிப்பு தான். இதெல்லாம் ஒரு மெசேஜுக்காக ரெக்கார்டுக்கு சொல்லிட்டு போறேன். 14 வித்தை, 4 வேதம், 6 அங்கம், 4 சாஸ்திரம். இதுதான் படி. 4 வேதம், அதுக்கு 6 அங்கம், 4 சாஸ்திரம், மொத்தம் கூட்டினா 14. இந்த 14க்குள்ளேயே எல்லாம் வந்துடுறது. கட்டிடக்கலையோ, வானவியலோ, பூமியை பத்தினதோ, சரீரத்தை பத்தினதோ, வாழ்க்கையை பத்தினதோ எல்லாம் அதுக்குள்ளேயே வந்துடுது. இந்த 14 படிப்புக்குள்ள எல்லாம் 14ஐயும் படிச்சார்கள் நம் முன்னோர்கள் ஒரு காலத்துல. அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு ஒரு வேதம் படிக்கிறதுக்கு திணறோம். 4 வேதம், சதுர்வேதேச்ச நிரதஹா. ராமபிரான்லாம் 4 வேதம் படிச்சு. இந்த 14 பைத்தியும் ராமர் எத்தனை வயசுக்குள்ள படிச்சார் தெரியுமோ? 12 வயசுக்குள்ள படிச்சார். எப்படின்னா புத்தி அது மாதிரி. ஒரு வருஷம்தான் ஒரு கிளாஸ படிக்கணும்னு இங்க இருக்காது. ஒரு மாசத்துலயும் படிச்சுட்டு பரீட்சை எழுதலாமே. அது கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறது. சில பேர் அப்படி கேட்கிறா, அதீதமா எக்ஸ்ட்ராடினரியா நாலெட்ஜ் உள்ளவா கேட்கிறா. நம்ம பெரியவா எல்லாருமே அப்படி இருந்தா.
அதுக்கு ஏகசந்த கிராகின்னு பேர். இந்த படிப்பு இத பத்தின படிப்பை நாம படிக்கிறது, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, இதுதான் தபஸ்ன்னு வேதமே சொல்றது. சுவாத்தியாய பிரவச்சனே ஏ வேதி நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ் தத்தி தபஹ அப்படிங்கிறது. சத்தியம் தபஹ, ஞானம் தபஹ, மௌனம். இதுல எது தபஸ்ங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கிற தேவை. வேதம் சொல்றது இதெல்லாம் காட்டிலும் ஒசத்தி எதுன்னா, நம்ம சாஸ்திரத்தை நாம படிச்சு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறமே அதுதான் தபஸ். இந்த அறிவு தான் முக்கியம். சுதமே கோபாயம். மனித சமூகத்தினுடைய அடையாளமே இந்த அறிவு தான். வெறும் சோத்துக்கு படிச்சா அது மனிதர் அடைய. நீ படிச்சுட்டு சாப்பிட்ற, யானை படிக்காம 24 மணி நேரம் ஒன்ன காட்டுன்னு நிறைய சாப்பிட்றது, 24x7 வேற சாப்பிட்றது. இதை படிச்சிருக்கா, இல்லை டெபாசிட் வச்சிருக்கா, ஷேர் மார்க்கெட் வச்சிருக்கா, இல்லை மளிகை சாமான் வாங்கி மொத்தமா வாங்கி போட்டிருக்கா, இல்லை ராத்திரிக்கு என்ன சாப்பிட பண்ணணும், சமையல் பண்ணணுங்கிறத பத்தி மத்தியானம் கவலைப்படுறதா? அது இது எதுவுமே இல்லாம அவ்வளோ சௌக்கியமா யானை இல்லையா? படிச்சாதான் அப்படின்னா முட்டாள். இந்த படிப்பு நீங்க சொல்ற படிப்பை சொல்றேன். அது சோத்துக்காக உள்ள படிப்பு இல்லை, அது அறிவுக்காக உள்ள படிப்பு. அந்த படிப்பு தான், அதை படிச்சு அதை சொல்லி கொடுக்கறது தான் தபஸ். சுவாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம். பேசுற சக்தி இருக்கணும். ஒரு சொல் சொன்னா கேட்கிறவாளுடைய ஹிருதயத்தை போய் தொடணும். அது ஹிருதய ஸ்பரிசியா இருக்கணும். நன்னா மனசுல படிக்கணும். நல்ல விஷயத்த படிய வைக்கணும். தப்பான விஷயத்த கரெக்டா சொல்லுவான். சில பேர் தப்பான விஷயத்த கரெக்டா சொல்லுவான். கேட்கிற ஜனங்களுக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணும். அது மாதிரி ஜனங்களை டியூன் பண்ணி வச்சுட்டான். யாரோ சில பேர்கள் போராடுறோம், அதுல இருந்து ஜனங்களை ஒரு இது இல்லை அப்படிங்கிறத காமிக்கணும். எல்லாமே அதுக்கு தானே. இது கதை இல்லை, கதையா பேடுத்து. இப்ப கதை பேசுறவா எல்லாருமே இப்ப பிரபலமா, ரொம்ப பிரபலமா உள்ளவாள் எல்லாம் நீங்க, நானே கவனிப்பேன், ரொம்ப பிரபலமா உள்ளவாள் எல்லாம் சப்ஜெக்ட் கொடுத்து பேசிட்டோம்னா சப்ஜெக்டை தவிர எல்லாத்தையும் பேசுவாங்க. அவளுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு போவா. இந்த ஒரு நாள் கூத்துன்னு சொல்லுவா. ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வச்சுட்டோம்னா, ஏண்டாப்பா வச்சோம்னா ஆயிடும் நமக்கு. 9 நாள் வச்சா ஒரு நாளைக்கு நன்னா இருக்கும். 9 நாள் மேல 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 நாள் போக 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 அப்படியே ஜனங்கள் கட்டி போட்டா மாதிரி ஆகணும். அழுத்து போகக்கூடாது. அந்த மாதிரி பகவத் குணம் அமையணும். குணத்தோட ஒரு விசேஷம். தப்பான விஷயத்தை கரெக்டா சொல்லக்கூடாது. பகவத்கீதையில சொல்ற விஷயம், நபுத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாத் கர்ம சங்கீனாம். நமக்கு புரிஞ்சுதான் அந்த சப்ஜெக்டை பேசணும். புரியலையா தொடாம போயிடணும். பெரியவாள்கிட்ட கேட்டுக்கலாம், இதுக்கு இதுதான் அர்த்தம்னு நாம ஒன்ன தீர்மானம் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொடுத்து, அது ஆர்கியூமெண்ட்டுக்கு அது விவாதத்துக்கு ஜனங்கள் ராமனை பத்தி நினைக்கணுமா, ராமர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு நினைக்கணுமா? இந்த கேள்வி அதுதான். நீங்க ராமனை பத்தி நினைக்கிறதுக்காக நான் ராமாயணம் சொல்ல வந்திருக்கேன்னா, ராமர் பொழுதுன்னு சொன்னே பள்ளி தேய்ச்சார், உட்கார்ந்தார், குளிச்சார், இன்னைக்கு இந்த சாப்பிட்டார், இத்தனை நாள் இந்த இடத்துல இருந்தார், இத்தனை நாள் அங்க, இந்த மெசேஜுக்காக நீங்க கதை கேட்க வரையில இல்லையே. ராமனை பத்தின சிந்தனை வரணும், நமக்கு தியானம் வரணும். நம்மளால தனியா பண்ண முடியல அப்படிங்கிறத சரித்திரம் மூலமாக ராம தியானம் சித்திக்கணுங்கிறதுக்கு தான் பிரவச்சனம். அந்த வாக் சித்தி தபஸ் இருக்கணும். வாக்ஜாலம் இருக்கலாம், தபஸ் இருக்கணும். முனிபுங்கவம் மனநசீலனா இருக்கணும். மனசு அடங்கினவா. ஏன்னா கதையில மேடையில உட்காந்துக்கிறதே பார்த்தேன்னா வேதமும் வேதாந்தமும் அமக்கலப்படும். கீழே பார்த்தேன்னா இவரா, நான் இன்னொருத்தர சொல்ல வேண்டாம், என்னையே சொல்லிக்கிறேன், இவரா ராமாயணம் சொன்ன தீட்சிதர் நமக்கே சந்தேகம் ஒண்ணும்.